The award recognizes students who consistently demonstrate accountability, reliability, and a strong community. We invite Dr. T.A. Samson sir to distribute the award. This award goes to Subiksha S. from 5th standard. Once again, இந்த அவார்டுங்க நம்ம ஆண்டு விழா கிட்டத்தட்ட 15 ஆண்டு கால தொடக்கத்திலிருந்து 15ஆம் ஆண்டு விழாவிலிருந்து ஐயா அவர்கள் இந்த நீட்டா அவார்டை கொடுக்குறாங்க. இந்த நீட்டா என்பது யார் அப்படின்னா அவங்களுடைய தாயார், இறந்து போன தாயார் இவர்களை வளர்த்து ஆளாக்கி மருத்துவராக்கி இவ்வளவு பெரிய சேவைகளை வாழ்நாள் சாதனையாளராக இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அவ்வளவு பேரும் போற்றி புகழக்கூடிய அளவிலே இந்த மருத்துவ பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற என் அருமையான மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ஐயா அவர்கள் இந்த நீட்டா மெமோரியல் என்ற ஒரு மெமோரியலை நம் பள்ளிக்கு நிறுவி அவர்கள் இந்த கமிட்டியிலே உறுப்பினராகி இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Also we call Dr. T.A. Samson sir to share few insightful thoughts. கிறிஸ்து இயேசுவில் பேரன்பிற்குரிய அனைவர்களே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இந்த பள்ளியோடு எப்படி ஒருங்கிணைந்தேன் என்பதற்கு நானும் உங்களைப் போல் அங்கிருந்து வந்தவன் தான், அது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, என்னுடைய தாயாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்போல்லாம் ப்ரீ யூனிவர்சிட்டி படிக்கும்போது நீங்கள் ஒன்று சயின்ஸ் குரூப் எடுத்துக்கணும், இல்லைனாக்கா கணக்கு குரூப் எடுத்துக்கணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லைனா டாக்டர் ஆகணும். அதுக்கு நடுவில்னா இப்போ இருக்க மாதிரி ரெண்டு இதுக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்பொழுது எங்கள் அப்பா சொன்னாங்க, இவனை போய் நீ மெடிக்கல் காலேஜில் சேர்க்குறிய, டெட் பாடி பார்த்து ஓடியாந்துட்டானா என்ன பண்ணுவேன், அதனால் அவன் இன்ஜினியர் ஆக்கு அப்படின்னாங்க. ஆனால் என்னுடைய தாயார் இல்லை, அவன் டாக்டர் ஆகணும், அவன் சேவை செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிடிவாதமாக இருந்து நான் தஞ்சை சர்போஜி காலேஜில் பியூசி படித்து விட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் என்னுடைய அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் நான் படித்தேன். நீங்கள் நினைக்கலாம் ஒரு மருத்துவர் போய் இந்த இதில் போய் இணைந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. நான் வரும்பொழுது அந்த கரஸ்பாண்டன்ட் அப்போ அந்த ஹெட்மிஸ்டர்ஸும் இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பற்றியும் சொல்லுவாங்க என்கிட்ட, அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய நிலைமையை சொல்லுவார்கள். அதுமாரி நான் பார்க்கும்போது பள்ளிக்கூடத்தில் நாங்களாம் படிக்கும்போது ரொம்ப ஃபீஸெல்லாம் கிடையாது. ஆனால் இப்பொழுது பார்க்க போனால் நிறைய இடத்துல பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க போகிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு சமுதாயத்தில் ஒரு ஏரியாவில் இருக்கவங்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம கரஸ்பாண்டண்ட்டும் அந்த அவங்க ஹெட்மிஸ்டர்ஸ்க்கும் இருந்தனால நான் இந்த பள்ளியோடு இணைத்து கொண்டேன். 3 தலைமுறைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பள்ளியில் ப்ரமோஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஆரம்பிப்பாங்க, ஹை ஸ்கூல் ஆச்சு, இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆக போகுது. அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க நிறைய டெஸ்ட் வைப்பாங்க, இதுக்கு மேலே கொடுக்கலாமா இந்த பள்ளிக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்கள் தங்களுடைய இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், கரஸ்பாண்டன்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர், இவங்க எல்லாரும் தன்னுடைய ஓயாத உழைப்பினால் நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் ஓபியில் இருக்கும்போது என்னுடைய ஆசிரியர் வந்தால் நான் எந்திரிச்சு நிற்பேன். நான் நிற்கிறன உடனே என்னுடைய பிஜி ஸ்டூடெண்ட்ஸு அசிஸ்டண்ட்ஸ் எல்லாருமே நிற்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் கேட்பேன், யார் சார் இவர் அப்படின்னு. இல்லைப்பா, இவர் என்னுடைய வாத்தியார், ஆசிரியர். அதுபோல ஒரு உணர்வை நான் இந்த பள்ளிக்கூடத்தில் நான் உணர்ந்தேன். அதனால் நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. ஏனென்றால் எப்படி ஒரு மருத்துவர் ஒரு நோயாளி நல்லாகணும் அப்படிங்கிற எண்ணம் போல ஆசிரியர் பெருமக்களும் கரஸ்பாண்டண்ட்டும் இந்த சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகள் நாளைக்கு பெரியவர்களாக மாற வேண்டும். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பேஷண்ட்டை கொஞ்ச நாள் ட்ரீட் பண்ணலாம், நல்லா ஆகிடுவாங்க. ஆனால் இது கண்டினியூஸ், வருஷா வருஷம் அவர்களை ஃபாலோ பண்ணி அவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அதை நான் பெருமையாக கருதி அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும். அதற்கு பெற்றோர்களாகிய நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இங்கு சேர்த்து பெரியவர்களாக காணப்போகிறீர்கள் என்று இறைவனில் நம்பி உங்களை நான் வாழ்த்துகிறேன். நன்றி. Thank you, President. Mr. Lion S.K. வடிவேலு. அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். மரபு கருதி இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தஞ்சாவூர் மகாராஜா சில்க்ஸோட நிறுவனர் தலைவர் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவரை பற்றி தெரியாத விஷயங்களை தங்கள் முன் இப்போது பகிர்கிறேன். மகாராஜா சில்க்ஸ், மகாராஜா ரெடிமேட்ஸ், சீமாட்டி, எம்டீன்ஸ் போன்ற நிறுவனத்தை நடத்தி வரும் இவர் தனது வணிக சாம்ராஜ்யத்தை தஞ்சையில் மட்டுமல்ல, ராமநாதபுரம், திருச்சி, காரைக்குடி மாவட்டங்களில் சிறப்பாக நடத்தி வருபவர். அரசு பள்ளி மாணவர்களை ஒன்றிணைத்து மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தி அந்த மாணவர்களுக்கு எண்ணற்ற வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நினைவலைகளை ஏற்படுத்தி தந்தவர். தினமும் காலை வேளையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 நபர்களுக்கு, அதாவது ஆதரவற்ற ஏழை மக்களுக்கு அவர் நிறுவனம் முன்பு உணவு வழங்கி கொண்டிருக்கும் சிறந்த சேவையாளர் இவர். நம்ம எல்லாம் யாரும் நம்ம கேட்டோம்னா பணத்தில் பையில இருக்க ஏதாவது பைசா கொடுத்துட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம ஒரு சேவைக்காக நம்ம கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பங்களிப்பு. ஆனால் ஒருத்தர் பாருங்க, தஞ்சாவூர் மக்கள்ல ஏழை மக்கள் பயனடையக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட 2.5 கோடி மதிப்புள்ள தனது இடத்தை ஒரு மெடிக்கல் சென்டர் அமைக்க தானமாக கொடுத்தவர் தான் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் நேரடி பரிந்துரைப்படி தமிழக அரசு வணிகர் நலவாரிய கௌரவ உறுப்பினராக செயல்பட்டு வருபவர் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினராக இருக்கும் இவர் தஞ்சாவூர் நகர செஞ்சிலுவை சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். இவர் ஒரு வணிக நிறுவனத்தை சார்ந்தவர் என்பதால் அந்த வணிகர்களை ஊக்குவிக்குவது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு சின்ன முத்தைப்பா சொல்லணும்னா, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ற நிறுவனத்தில் சாதனை செய்த வணிகர்களை அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தி மற்ற வணிகர்களுக்கு நான் எப்படி சாதனை செய்து இந்த உலகத்தில் பெரிய ஆளானேன் என்று ஒரு ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சி நடத்தி அதை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்மளுடன் பகிர்ந்து கொள்ள செய்து அவர்களை சிறப்பித்து வருபவர் தான் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர். பன்னாட்டு லயன்ஸ் பேரியக்கத்தின் உயரிய விருதான நல்லெண்ண தூதுவர், அம்பாசிடர் ஆஃப் குட்வில் என்ற விருதை பெற்றவர் இவர். பன்னாட்டு பேரியக்கம் மூலம் தென்னிந்தியா பிராந்திய CSR ஒருங்கிணைப்பாக நியமிக்கப்பட்டுள்ள இவர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த லயன்ஸ் இயக்கத்தை ரொம்ப நேசிக்கிறதுனால இவங்க என்ன போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 3 to 4 F மாவட்டத்தினுடைய GLT கோஆர்டினேட்டராக இருந்து கிட்டத்தட்ட எண்ணற்ற லயன்ஸ் மெம்பர்களுக்கு தலைமை பண்பு பயிற்சி ஏற்படுத்தி நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர் இந்த சிறப்பு விருந்தினர். நமது லயன்ஸ் மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர், நமது தஞ்சாவூர் மகாராஜா சில்க்ஸின் தலைவர், இந்திய சிறப்பு விருந்தினர் PMJF லயன் எஸ் முகமது ரஃபி அவர்களே, இந்த மாமன்றத்தில் உங்களது பலத்த கரகோஷத்தின் மத்தியில் அவரை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now we call our correspondent sir to garland our chief guest, PMJF Lion S. Mohammad Rafi, Chief Head of Maharaja Silk and Readymades. Topper prize winners are individuals recognized for their exceptional achievements and outstanding performance in studies. They set the bar high through dedication, skill and hard work, inspiring others to excel. 6th standard, Shreya, first prize. Second prize from Alinas. Third prize from Ashika.
7th standard, first place goes to Anusha, second place goes to Kaushini, third place goes to Vaishali Sri. 8th standard, first place goes to Harishankar, second place goes to Sanjana, third place goes to Monik Ashika. 9th standard, first place goes to Gajalakshmi, second place goes to Yogashri, third place goes to Maunika. 10th standard, first place goes to Mahati Varsha, second place goes to Vinodini, third place goes to Sri Kavya. தலைமையேற்றக்கூடிய இந்த பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய லாரன்ஸ் அவர்களே, அவருடைய மகனார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய மதிப்பிற்க மரியாதைக்குரிய டாக்டர் சாம்சன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றக்கூடிய சித்தார்த்தன் அவர்களே, இந்த பகுதியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, லைன் சங்கம் வசந்தம் லைன் சங்கத்துடைய தலைவர் அவர்களே, வருகை இருந்துள்ள லைன் சங்க நண்பர்களே, வருகை இருந்தக்கூடிய பெற்றோர்களே, சகோதரர்களே, ஆசிரியர் பெருந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் ஒரு பள்ளியை நடத்துவது என்பது எவ்வளவு சிரமம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இங்கே ஸ்டீஃபன் சார் எனக்கு முன்னே உட்கார்ந்தாரு, அவரும் ஒரு பள்ளி நடத்தக்கூடியவர். அந்த வகையில் ஒரு பள்ளி நடத்துவது என்பது மிக கடினமான காலகட்டங்கள். இந்த காலகட்டங்கள் நானும் ஒரு பள்ளியினுடைய தலைவர் என்ற முறையில் இங்கே பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஓராண்டு அல்ல, 2 ஆண்டுகள் அல்ல, 39 ஆண்டு காலமாக இந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி வருவது என்பதே இந்த பள்ளிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. அதை தாண்டி இன்றைக்கு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் சொன்னால் இந்த ஆண்டினுடைய சிறப்பே இதுதான். +2 வகுப்பை துவங்க இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்களே, இதுதான் இந்த பள்ளியினுடைய 39 ஆண்டு கால சிறப்புமிக்க வரலாற்றினுடைய சிறப்பாக நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்று சொன்னால் படிப்படியாக வளர்ந்து +2 ரேங்க் வாங்குவது அந்த பள்ளியினுடைய அடிப்படை தகுதியை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டம் என்பது எங்களுக்கு தெரியும். அதை இன்று இந்த பள்ளி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் மகிழ்ச்சியான தருணம். இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு கல்வி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. என்னென்று சொன்னால் செல்வம் இருக்கலாம், எப்பொழுது வரும் போகும் என்று தெரியாது. ஆனால் கல்வி என்பது மிக முக்கிய காலகட்டம். இன்றைக்கு உலகத்தில் உள்ள எந்த நாடாக இருக்கட்டும், அந்த எந்த ஒரு நாட்டிலும் நம்மை பார்த்து இந்தியாவை பார்த்து பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்முடைய இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த கல்விதான். வேறு எந்த நாட்டில் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், அறிவு சார்ந்த கல்வியை கொடுப்பது இந்தியாவை பார்த்து மற்ற வல்லரசுகள் கூட பயப்படுவது எதற்கு என்று சொன்னால் நம்முடைய கல்வி ஒன்றுதான். அந்த கல்வியை நம்முடைய மாணவர்கள் பெறுவதற்கு இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் இங்கே இருக்கின்றீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெற்றோர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விருப்பப்படுகின்றேன். உங்களுடைய பிள்ளைகள் எந்த விஷயத்தில் விரும்புகின்றார்களோ அதிலே படிக்க வைத்து தனித்துவம் பெற வையுங்கள்.
நாம் அவர்கள் மீது எதை திணித்தாலும் அவர் உள்வாங்க மாட்டார்கள். அவர்களுக்கு எது பிடிக்கிறதோ, ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். அந்த திறமையில் அவர்களுக்கு என்ன பிடிக்கிறது அதை நாம் மேம்படுத்தி கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பெற்றோருடைய உதவி மட்டும்தான் ஒரு மாணவரை அடுத்த நிலைக்கு உயர்த்தி காட்டும். அந்த மாணவன் சிறப்பாக வருவதற்கு பெற்றோர்கள் தான். ரோல் மாடல் யாரும் இல்லை, வேறு யாருமே இருக்கவும் முடியாது. ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ ரோல் மாடல் யார் என்று சொன்னால் பெற்றோர்கள் மட்டும்தான் ரோல் மாடல். நாம் எப்படி இருக்கின்றோமோ அதை பார்த்து தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கும். ஆகவே நாம் ஒரு ரோல் மாடலாக இருந்து நம்மை பிள்ளைகளை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று இன்றைக்கு இந்த பள்ளி பல்வேறு விஷயங்களில் பல்வேறு விதமான விருதுகளை பெற்றிருக்கிறது. உலக அளவில், இந்திய அளவில் பல்வேறு ஒரு நிலைகளை இந்த பள்ளி விருதுகளை பெற்றிருக்கிறது. நாம் நினைக்கலாம், ஒரு சிறிய பள்ளியில் படிக்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய மாணவன் எப்படி பெரிய இடத்திற்கு வர முடியும் என்று. அப்துல் கலாம் என்ன பெரிய இடத்தில் படித்துவிட்டு வந்தார். மிக சிறிய பள்ளியில் படித்துவிட்டு இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக மிளர்ந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம். படிக்கின்ற இடம் நமக்கு ஒரு துணையாக இருந்தாலும் நம்முடைய படிக்கின்ற படிப்பு தான் மிக முக்கியம் என்பதை நினைவில் வைத்து, இதற்காக இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள், கரஸ்பாண்டன்ட், அவருடைய மகனார் இருவரும் இணைந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லதான் வேண்டும். இதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நான் ஒரு மாணவனை நான் சொல்லுகின்றேன். 10th ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய மாணவன், 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் இன்றைக்கு 54 கிராமில் சேட்டலைட் விடுறான். பெரிய பெரிய விஞ்ஞானி விட முடியல, ஒரு பெரிய விஞ்ஞானி அதை விட முடியல. ஒரு 54 கிராமில் ஒரு சேட்டலைட் விட்டவன் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். அவன் வேற யாரும் என் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது எனக்கு பெருமை. எதுக்காக சொல்லனா, இதெல்லாம் ஒவ்வொரு மாணவனுக்கும் இருக்கக்கூடிய தனித்திறமை. இன்னைக்கு அவன் எங்க இருக்கானா, நாசால போய் நாசா அவனை கூப்பிட்டுக்குச்சு. நீங்க நாசால போய் இருந்து ஒர்க் பண்றான். அந்த அளவுக்கு நம்முடைய மாணவருடைய திறமை எங்கு ஒளிந்திருக்கு என்பதை பெற்றோர்கள் அறிவார்கள். நீங்கள் தான் அவளை ஊக்கப்படுத்த வேண்டும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், மின்சாரம் கிடைக்கலன்னு சொல்றோம். இன்னைக்கு ஒரு மாணவன் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் குப்பையிலிருந்து மின்சாரத்தை தயாரித்து கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் ஒவ்வொரு மாணவனுக்கும் உள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை நாம் ரோல் மாடலாக இருந்து மிக சிறப்பாக வழிநடத்தி பிற்காலத்தில் சிறந்த தலைவர்களாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் வழிகாட்ட வேண்டும், நாம் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த பள்ளி அதற்கு எடுத்துக்காட்டாக 39 ஆண்டு காலமாக சிறப்பாக இன்று பணி செய்து மகிழ்ச்சியான தருணமாக +1 வகுப்பை துவங்குவதற்கான அனுமதியை பெற்றிருக்கின்றார் சொன்னால் இதை விட ஒரு பெருமை இந்த பள்ளிக்கு தேவையில்லை. ஆகவே இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இதை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் லாரன்ஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். +1 +2 வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதியை பெற்றிருக்கிறோம். ஆகவே அதற்கு தேவையான ஆயத்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இனிமேல் நம் பள்ளிக்கு வருகின்ற 3 வயது குழந்தைகள் இனிமேல் 18 வயது குழந்தைகளுக்கு உட்பட்டு நீங்கள் வேறு எங்கேயும் செல்ல தேவையில்லை. ஆகவே காலம் கெட்டு கிடக்கு, இங்கே படிக்க வை. 1. 2வது, ஒரே ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறேன். என்னன்னா, இந்த வருடம் 491 எடுத்தாச்சு. கலைவாணிங்கிற ஒரு பொண்ணு 500க்கு 491 எடுத்தாச்சு. அதுவே எங்களுடைய இன்றைய கால சாதனையாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நானும் ஒரே ஒரு மார்க் கேட்குறேன். இப்போ இருக்கிற டேர்மும் சரி, இன்னும் ஒரு அடுத்த வருஷம் டேர்ம் சரி, +2 வர்றதுக்கு முன்னாடி, ஸோ அடுத்த வருஷம் வருது. இந்த வருஷத்தில் 10th படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன். 1 சவரன் நான் பவுனை கொடுக்கறதுக்கு கூட ரெடியாக இருக்கேன். இன்றைய காலம் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறேன்.
ஒரு சவரன் பவுன் என்ன விலைன்னு உங்களுக்கு தெரியும். 492 எடுக்க சொல்லுங்க. பெற்றோர்களை வந்திருக்கீங்க, நான் வேற எதுவுமே கேட்கல. 491 எடுத்தாச்சு, அதுக்கு கீழே எடுக்க தேவையில்லை. எனக்கு ஒரே ஒரு மார்க் எடுக்க சொல்லுங்க. ஒரே ஒரு மார்க் எடுக்க சொன்னா அந்த 10th பிள்ளைங்களுக்கு நான் வந்து ஒரு சவரன் நகையை நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். இது இந்த அறிவிப்பை நான் ஒரு புலமாற நான் சொல்லுகிறேன். அதை எடுத்து பாவட்டும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து வரும் பிள்ளைகளும் அடுத்தடுத்த வரும் பிள்ளைகளும் எனக்கு 492 கொடுத்தாவே அப்புறம் 493 94 எனக்கு இப்படித்தான் வேணும். ஸோ நான் எனக்கு காசு பெருசு இல்லை, பிள்ளைங்க தான் எனக்கு பெருசு. அதனால பிள்ளைங்களுடைய கல்வி அறிவை நான் முன்னுரதமாக வைப்பேன், அதை முன்னே எடுத்துக்காட்டாக வைப்பேன். எல்லா பெற்றோர்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அதை நிச்சயம் அதை எங்களுக்காக செய்து காட்டுங்கள் என்று உங்களை நான் நிரம்ப கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஒரு பேரண்ட் கேட்குறாங்க, ஒரே ஒரு பொண்ணுக்கு தான் கொடுப்பீங்களா அப்படின்னு. 10 பேர் எடுத்தாலும் கொடுக்கலாம். போட்டி சமம், சரியா? ஒரு மார்க் நீங்க கூட அதோட தாண்டி 10 பேரும் எடுத்தாலும் கொடுக்கலாம். நாங்கள் அதுக்கு உத்தரவாதம் தருகிறோம். எல்லாம் வந்து கல்ச்சரல் ப்ரோக்ராமில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற சமயத்தில் இதில் வந்து கடைசி நேரத்தில் கஷ்டம் கொடுக்க விரும்பல. நீங்கள் 39 ஆண்டு இந்த பள்ளி தொடங்கி இந்த பக்கத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் சேவை செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஆரம்பித்த பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போயிருக்காங்க. காரணம் என்னென்னா, பல விளம்பரம் இல்லை. விளம்பரம்னா யாருன்னா நீங்கள் பெற்றோராகி நீங்கள் தான். 3 தலைமுறையாக அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறீங்கன்னா இந்த பள்ளி மேலே வச்சுருக்க ஒரு மரியாதை, நம்ம பிள்ளைங்க படித்த மாதிரி நம்ம பிள்ளைங்களும் படிக்கும் அப்படிங்கிற ஒரு இது தான். அதே நிலையில் தான் நானும் நான் கிராமத்தை சார்ந்த என்னுடைய பள்ளி மூடுற நிலையில் இருந்தது. அந்த பள்ளியை மீட்டெடுத்து ஒரு 10 வருடமாக அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த ஒரு கிராம பகுதியில் ஒரு பள்ளியை நகரத்துக்கு இணையாக நடத்திக்கிட்டு இருக்கோம். காரணம் வந்து இந்த மாதிரி எங்களுடைய சம்பந்தி அவர்லாம் நடத்தும்போது எங்களுக்கு ஒரு ஊந்துதலாக இருக்குது. இந்த பள்ளியை வந்து +2 ஆகிறதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், உங்களுடைய மாணவர்களை சேர்க்கணும். பெரிய பள்ளியில் படித்தா தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்கிற தவறானதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் மறக்கணும். எல்லா பள்ளியிலையும் நல்லா கொடுப்பாங்க. கல்விங்கிறது வந்து வியாபாரமாக ஒரு சூழ்நிலையில் எளிய கட்டணத்தில் உங்களுக்கு சரியான ஒரு பள்ளியை இந்த பள்ளியில் வந்து கல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கும் இவர்களுக்கு நிர்வாகத்திற்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மேடையில் வீட்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்பள்ளியின் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அரிமா சங்க நிர்வாகிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி அரிமா சங்கத்தின் முன்னாள் கவர்னர் அவர்கள் வந்து வலியுறுத்தி சொன்னார்கள். உண்மைதான், கல்வி என்பது இந்த சமுதாயத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு மாபெரும் கருவி. இது கல்வியை பற்றி சொல்லாதவர்கள் யாரும் இல்லை. பெரியாரிலிருந்து அம்பேத்கரிலிருந்து எல்லாம் சொன்னார்கள். ஆனால் செயலாக்கம் பண்ணியது தமிழ்நாட்டில் முதலில் காமராஜர், அதற்கப்படி எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து முதலில் முதல்வராக பதவியேற்ற பிறகு ஒரு பல்கலைக்கழகத்தில் பேசுகிறார். கல்லூரியில் பேசும்பொழுது, நான் இப்பொழுது முதல்வர், நான் சொன்னால் இப்பொழுது பிரதமரிடம் நான் பேச முடியும், அமெரிக்கா அதிபரிடையும் பேச முடியும், என்னை பார்ப்பதற்கு நிறைய பேர் குடியிருக்கிறார்கள், நிறைய செல்வந்தர்களும் இருக்கின்றார்கள், என் வீட்டில் எவ்வளவோ பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் வாங்க முடியாதது எது என்றால் கல்விதான். எல்லாம் வாங்கிவிடுவேன், எனக்கு கொடுக்காத செல்வம் இது கல்விதான். அப்பொழுது நான் வறுமையில் உளப்பட்டேன். நான் ஒரு முதல்வராக இருந்தாலும் நான் படித்த கல்வி என்பது 4ஆம் வகுப்பு தான். அப்பொழுது எனக்கு வறுமை இருந்தது, அதனால் படிக்க முடியவில்லை. அப்பொழுது
எனக்கு என் வறுமையை போக்குவதற்கு இருந்திருந்தால் நானும் நடித்திருப்பேன். அதற்காகத்தான் இந்த சத்துணவு திட்டத்தை காமராஜர் வழியில் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். அதற்காக அந்த மாணவரிடம் சொன்னார், நீங்கள் வந்து நன்றாக படியுங்கள், இந்த வயதில் தான் இளமையில் தான் நீங்கள் பார்க்க முடியும், அந்த வாய்ப்பை வந்து உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கின்றான், அதை வந்து நல்லபடியில் பயன்படுத்தி இந்த சமுதாயம் நாடு முன்னேற இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று எம்ஜிஆர் சொன்னார். அதையே செயலாக்கம் காட்டினார். அதே மாதிரி அவர் வந்து முதல்வர் ஆன பிறகு பிளாக் ஸ்பாட் ஏரியான்னு சொல்லுவாங்க, கல்வி தரமற்ற இந்த இடமெல்லாம் கண்டறிந்து அதை முன்னேற்றினார். எங்கு பார்த்தாலும் உயர் கல்வியை வந்து அவர் தான் எம்ஜிஆர் காலத்தில் தான் ஏற்றப்பட்டது. கல்லூரிகள் முழுவதும் அவர் காலத்தில் ஏற்பட்டப்பட்டது. அப்பொழுது வந்தால் திருப்பத்தூர் வந்து நக்சலைட் ஏரியாவாக இருந்தது. அதை வந்து எவ்வளோதான் அவள் இருந்தாலும் அது அவர்களை மாற்ற வேண்டும், இளைஞர்களை வந்து தவறான பாதையில் சொல்ல சென்றார், அதை ஒழிக்க செய்தார். அதே மாதிரி கல் தொழிலாளர்கள் பள்ளிக்கூடம் சொல்லாமல் தொழிலாளர்கள் நிறைய இருந்தது. வந்து பெரம்பலூர் முன்னாடி அரியலூர் மாவட்டம் அண்ட் பெரம்பலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்து இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு நக்சலைட் ஏரியா, பிளாக் ஸ்பாட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கல் உடைக்க நிறைய இருப்போம், யாரும் செய்ய மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா வந்து திருட போவாங்க, மற்றபடி ரவுடிசம் நிறையா இருக்கும். அதே மாதிரி பலிபுரி கொலை பண்ணுறது நிறையா இருக்குது. அதே மாதிரி நக்சலைட் ஏரியா இருந்தது. அதே மாதிரி ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் வந்து கொண்டு வச்சது, இது மாதிரிலாம் நிறையா வந்து இந்த அவங்களுக்கு பாதுகாப்பு இடமாக வந்து முந்திரிக்காடு இருந்தது. இதெல்லாம் மாற்றுறது கல்வி தான் ஒரு வழின்னு சொல்லிட்டு அதை வந்து மாவட்டம் அறிவித்தார். மாவட்டம் அறிவித்தா ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் வரும், இவங்களையும் ஒடுக்க முடியும், அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சிஇஓ, அதே மாதிரி மாவட்ட கல்வி அலுவலர் நல்ல அலுவலராக போட்டாங்க. திறம்பட செயல்படக்கூடிய கல்வி நிறுவனம் வந்து அங்கே செயல்பட வச்சார். பெரம்பலூர் என்ற அரியலூர் மாவட்டத்தில் செயல்பட வச்சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பின்தங்கிய மாவட்டமாக இருந்தது பார்த்தா கல்வியில் வந்து முன்னேற்றமாகி இன்னைக்கு வந்து முதல் இடத்தையும் 2-3வது இடத்தையும் பெற்றுருக்கு இந்த மாநில அளவில். அதே மாதிரி இந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா சம்பந்தியான லாரன்ஸ் சார் இருக்கட்டும், தங்கையான சீலாவும் இருக்கட்டும், அவங்க வந்து அவ்வளவோ படிச்சிருந்தாலும் இந்த சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னா நம்மளும் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ செய்யணும்னு நினச்சிட்டு அவருடைய வழியில் 39 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வந்து அவருடைய இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கல்வியை தொடங்கினாங்க. அன்போடும் அரவணைப்போடும் இந்த பள்ளியை தொடங்கினாங்க. இப்போ 39 ஆண்டுகளை வந்து நிறைவேறி இருக்குன்னா இதுவும் ஒரு பிளாக் ஸ்பாட் ஏரியா. உங்களுக்கு தெரியாது, நான் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்து ரிட்டையர் ஆனதுனால இந்த ஏரியா வந்து வர்றதுக்கே பயப்படுவாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த ஏரியா வர்றதுக்கே பயப்படுவாங்க. அந்த உள்ள பகுதியை வந்து ஒரு நல்ல கல்வித்தரத்தை கொடுத்து இங்கே வந்து அவர் சொன்ன மாதிரி 379 அரசு ஊழியர்களை வந்து ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு வர்மா காலனி சொல்லுவாங்க. இப்போ அதை வந்து இப்போ தில்லை நகர் 2 விழா ரோடு மாற்றி அமைச்சு இன்றைக்கி வந்து படித்தவர்கள் வாழ்கின்ற பகுதியை மாற்றி அமைச்சது வந்து இந்த கல்வி நிறுவனம் தான். அதுக்காக வந்து இடாத உழைப்பினால் இந்த கல்வியை வந்து முன்னேற்றி நடத்தி செஞ்சாங்க. இந்த கல்வி மேன்மேல் அது உங்களுடைய பெற்றோருடைய ஆதரவாளர் தான் அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து +1+2 அறிவிச்சிருக்காங்க. எதுக்கும் உங்களை ஆதரவை கொடுத்து இந்த பள்ளி மேன்மேலும் வளர்ந்து கல்லூரி லெவலில் வளர்கிறதுக்கு நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பு நல்கணும். அதே மாதிரி படித்த மாணவர்களும் நீங்களும் அதை உணர்ந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோடு நீங்கள் வாழணும். அதாவது தாயானவள் என்ன வயிற்றில் இருக்கும் பொழுது தன்னுடைய உயிரத்தை கொடுத்து வளர்க்குறா. குழந்தையால் தொப்புள் கொடி அறுத்த உடனே அவர் தன்னுடைய பாலையே வந்து ரத்தத்தையே பாலாக கொடுத்து வளர்க்குறா. அதையும் நீங்கள் உணரணும், மாணவர்கள் உணரணும். ரத்த வீர சிந்தி இங்கே உழைக்கிற பாமர மக்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ இருக்கிற மாணவர்கள் உணர்ந்து பெற்றோர்களுடைய நலனை அக்கறை செலுத்தி அவங்கள முன்னேற்ற பாதை நீங்கள் எடுத்து சொல்லணும். அதே மாதிரி முன்னாடி ஔவையார் சொன்ன மாதிரி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு செய்ய வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்யாரோடு இளங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு இருக்கிற வந்து படிப்பை மட்டும் கவனமாக கொண்டு ஒழுங்கான முறையில் படித்து இந்த சமுதாய முன்னேற்றம் வர்றதுக்கு உள்ள வழிகளை வந்து மாணவர்கள் செய்யணும். அதே மாதிரி பெற்றோர்களும் குழந்தைகளை படிப்பில் சிரத்தை எடுத்து அவங்களையும் நல்ல வழிப்படுத்துறதுக்கு நீங்களும் ஊக்கமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த லேடிஸ்லாம் நிறையா வந்துருக்கீங்க. இந்த சீரியல் பார்க்குறத விட்டு குழந்தைய படிப்பில் வந்து முன்னுக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியலில் பார்த்தீங்கன்னா எப்படி குடும்பத்துக்கு எடுக்கிறது, எப்படி பண்ணுறது, இப்படி தான் இருக்கிறது தவறான வழியெல்லாம் கொண்டு சொல்கிறாங்க. பெண்கள் வந்து சீரியலை விட்டுட்டு குழந்தைகள் படிப்பை கவனம் செலுத்துங்க. இருக்கிற பெற்றோர்களும் தங்களுடைய குடிப்பழக்கத்தை விட்டு குழந்தைகளுடைய நலனுக்கு அக்கறை செலுத்தணும்னு கேட்டுக்கொண்டு குழந்தைகளுடைய
வாழ்வு முன்னேற நீங்கள் உறுதுணையாக இருக்கணும், இந்த பள்ளியும் வளர நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் கேட்டுக்கொண்டு என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, sir. We thank all the guests for being with us and for contributing to this memorable event. சின்ன அறிவிப்பு. இந்த மேல்நிலை பள்ளிக்காக புதிய கட்டடம் கட்டுமான பணிக்காக கிட்டத்தட்ட 47 லட்சம் ரூபாய் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. புதிய கட்டடம் இந்த வருடத்திலே எழும்ப இருக்கிறது. மாணவர்களுடைய நலத்திற்காகவும் தொடர்ந்து வருகின்ற கல்வி பணியினுடைய மேம்படுத்துதலுக்காகவும் புதிய வகுப்பறைகள், புதிய லெபரட்டரி, லைப்ரரி மற்றும் கம்ப்யூட்டர் கோர்சஸ் தொடங்குவதற்கு தேவையான பொதுமக்களுடைய குழந்தைகளும் தொடங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கொண்ட புதிய கட்டிடம் உருவாக இருக்கிறது. இது மேடம் பெயரில், ஷீலா ஜெசிந்தா என்ற மேடம் பெயரில் இந்த கட்டிடம் அமைய இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்லுகின்றேன் இன்னொரு விஷயம், இந்த 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வருடத்தினுடைய அவருடைய சாதனையை குறிக்கும் வகையிலே இதெல்லாம் முதற் காரணம் மேடம் தான். அந்த மேடம் பெயராலே இந்த விருது இன்று முதல் அறிவிக்கப்படுகிறது. அது கிட்டத்தட்ட நான் சொல்லிய எப்படி ஒரு சவரனுடைய வேல்யூ எந்த காலத்தில் எந்த வருடத்தில் எவ்வளவு இருந்தாலும் கூட அதே ஒரு சவரன் தொடர்ந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் முதல் மாணவனுக்கு வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
தாம் தகுதலதும் தக்கத்தாம் தகுதலதும் தக்கிட்ட தகுதல தகுதினதும் தாம் தகுதல தாம் தகுதல தாம் தகுதல தகுதலதும் celebrating faith, love and the teaching of the Christ through graceful movements Circle on
Choreographer of this dance is Miss Surya. Good evening everyone. Myself I'm studying the LKG and today rhymes A B C D E F God bless mommy, God bless daddy, help me all to make them happy. Two little hands, clap, clap, clap. Two little feet, tap, tap, tap. One little ear, side to side. Thank you. Myself regular. I'm steady LKG. I'm going to talk about rhymes. Fire castles a sky, was is say, Apollos is sky, baby this time. Back out for fire castles a sky, Baba blast it, half in the hole. Yes, I, tea by four. One for a master, one for a name, one for a ladybug, least down the name. Baba. Fire castles a sky, boss is say, Apollos is sky, baby this time. Back at four, fire castles a sky, Baba bless it, half in the hole. Yes, I, tea by hole. One for the master, one for the name, one for the ladybug, least out the name. Tickety tickety da, then the master the clap, and the master walk, master down. Tickety tickety da, butterfly, butterfly, pretty pretty butterfly, fly dear fly da, fly da everywhere. Teddy bear, da da da. Teddy bear, touch in the gum. Teddy bear, police on the shores. Teddy bear, after school, thank you. Morning everyone. My name is Jaybrother. I study in LKG. Today I am ABCD rhymes. A திருக்குறள் அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலகே உள்ளது செவுட்டூர் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செவுட்டுள் எல்லாம் தலை இன்னி உலவாக இன்னான குடால் கடி இருப்பம் தாய் தாய் தற்று நன்றிக்கு வித்தாகம் நல்லோர்க்கம் தீயுள்கம் என்றும் விரிவித்தரும். Thank you.
This shit, that ice cold. Michelle fight for that white gold. This one for them hood girls, them good girls, straight masterpieces. Stylin', wildin', living it up in the city. Got Chuck's on with Saint Laurent. Gotta kiss myself, I'm so pretty. I'm too hot. Call the police and the fireman. I'm too hot. Make a dragon wanna retire, man. I'm too hot. Say my name, you know who I am. I'm too hot. My band got that money, break it down. Girls hit you hallelujah. Girls hit you hallelujah. Girls hit you hallelujah. Cause Uptown Funk don't give it to you. Cause Uptown Funk don't give it to you. Cause Uptown Funk don't give it to you. Saturday night and we in the spot. Don't believe me, just watch. 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 Hey, 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 oh! Wait a minute. Fill my cup, put some nigga in it. Take a sip, sign the check. Julio, get the stretch. Right to Harlem, Hollywood, Jackson, Mississippi. If we show up, we gon' show up. Smoother than a fresh drop skipping. Too hot. Call the police and the fireman. I'm too hot. Like the dragon wanna retire, man. I'm too hot. Bitch, say my name, you know who I am. I'm too hot. And my band back up that money. Break it down. Girls hit you hallelujah. Girls hit you hallelujah. Girls hit you hallelujah. Cause Uptown Funk don't give it to you. Cause Uptown Funk don't give it to you. Cause Uptown Funk don't give it to you. Saturday night and we in the spot. Don't believe me, just watch. 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 Hey, 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 oh! Before we leave, let me tell y'all a little something. Uptown, funk you up. Uptown, funk you up. Uptown, funk you up. Uptown, funk you up. I said uptown, funk you up. Uptown, funk you up. Uptown, funk you up. Uptown, funk you up. Come on, dance, jump on it. If you said and flown it. If you freak dead and own it. Don't brag about it, you show me. Come on, dance, jump on it. If you said and flown it. Well, it's Saturday night and we in the spot. Don't believe me, just watch. Come on. Don't believe me, just watch. 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 Hey, 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 oh! Choreographer of this dance is Mrs. Jennifer Miss. We call Mrs. Jennifer on the stage. Kevin Kumar, I study in St. Mary's. Now boy, I become an Indian soldier. I love my very much, brave and strong. I serve in the army and protecting my country from enemies. God in of a nation. My life is full of sacrifice. My duty is hard and dangerous. My duty is hard and dangerous. Proud of a nation. Thank you, Jai Hind. Hello everyone. I am a Dakshan Vinay. I am studying UKG.
देखो क्या वो पेड़ है चादर ओढ़े या खड़ा कोई देखो देखो क्या वो पेड़ है चादर ओढ़े या खड़ा कोई बारिश है या आसमान ने छोड़ दिए हैं नल खुले कहीं हो हम जैसे देखे ये जहां है वैसा ही जैसी नजर अपनी खुल के सोचे आओ पंख जरा फैलाओ रंग नए लहराओ चलो 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 नए ख्वाब बुन मस्ती में डोले बम बम बोले मस्ती में तू डोले जरा सा महसूस हुआ है लाइफ की गाड़ी ने कस के मारा ब्रेक हो रहा है क्यों कंफ्यूज मेरे दिल मशवरा मेरा तू आजमा के देख यही उम्र है कर ले गलती से मिस्टेक 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 बेटा चल मसल फुलाना थोड़ी बॉडी बनाना तेरी चिकन गालों के संभल की फसल उगाना अरे रे रे अबे चलो बेटा शुरू हो जा शुरू बगल उठा के थोड़ा जियो लगाना किसी बगल वाली को मर्दानी खुशबू सुनाना चल ऊपर के दो बटन ढीले करके बताना बालों वाला सीना दिखाना बालों वाला सीना दिखाना परसों तलक तू साइकिल पे घुमा है हाईवे पे मोटर साइकिल भगा के दे स्पीड में तुझको अगर सर्दी लगे तो सीट पे पीछे लड़की बिठा के दे यही उम्र है कर ले गलती से मिस्टेक 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 बेटा We call Mrs. Gayatri on the stage. Thank you. My name is Kavindraj from 5th standard. Today I am dressed up like a postman. I am a brave postman. I keep it safe. I wear khaki uniform. I have a gun with me always to protect. People, I have a handcuff to arrest thief. My job is to protect all the people in the community. I own no holiday and no rest. I met in a law and order our nation. I'm about to be a postman. Be a good sister, Jagan. Thank you. Good evening, everyone. My name is Sawan Ishwar. I will
I can happily hang for my country India. I can sacrifice myself for patriotism. Inquilab Zindabad. Thank you. Thank you, policeman and Halamati Habibu, Halamati Habib Vandale, Halamati Habibu, Halamati Habib Vanda, Halamati Habibu, Halamati Habib Vandale, Halamati Habibu, Halamati தயவு செய்து கதவை மூடவும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லனா, please close the door. Door. பங்கமா மாட்டியா இங்க வந்து வரிசைக்கின இங்க வந்து ஒளிஞ்சுக்கின இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
செம்மையா இருக்க. என்ன கோமா? பார்த்தா தெரியல கையறா. இன்டர்வியூ கரெக்ஷனா ஷூட்டிங் வர மாதிரி வந்திருக்க. ஃபார்மல் ட்ரெஸ்ங்கடா. பேக்ல ரெஸ்ட் ரூமுங்க. இங்க இருக்கு போ. இப்படி சூடு. சரி சரி நல்லா தான் இருக்க. உள்ளார குழியில உட்காந்துருக்க மாதிரி ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன் தான் எங்களோட ஓனரு. அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் டான் டான் டான்னு பதில் சொல்லு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூடா. ஹலோ ஹலோ அம்மா, நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன். அவங்க லேட்டாக கால் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. யார் இந்த 4 பேர்? எங்களுக்கு இவங்க ஏன் முன்னாடியே சொல்லலை? நீ கேட்கவே இல்லை. சரி, நான் 4 ஸ்லிப்பு தரேன். உங்களை ஒவ்வொருத்தரும் உள்ளே வர சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ வந்திருக்கோம். ஹலோ சார், ஹாய். ஹலோ சார், பக்கத்தில் உள்ள கூப்பிடுங்க. ஹலோ சார், சின்சியராக படிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்போம். சாக்லேட்டா? தேங்க்யூ. ஓகே, 1 by 1 வர சொல்லுங்க அவங்கள. இன்டர்வியூ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சார், Come in, come in. Sit down. Oh, sit down. ஆமாம் சார். உங்க மொழிக்கே வரேன். Sit up. ஓகே சார். Give your file. இதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. சார், ஒரு மீட் சார். என்ன? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்டர்வியூக்கு வந்திருக்கோம்னு சொன்னோம். இவங்க தான் நம்மளை இன்டர்வியூ எடுக்க போகிற இன்டர்வியூவர். சார், ஹாய் காட்டுங்க. சார் என்ன பண்றீங்க? அதை ஃபஸ்ட்டு உள்ள வைங்க சார். சார், லைவ் ஓடுது சார். ஹாய் காட்டிடுங்க. இல்லை வேணாம், அதை ஃபஸ்ட்டு உள்ள வைங்க. இன்டர்வியூவரோ ஸோ உள்ளே வைக்க சொல்கிறாங்க, வச்சுருவோம். என்ன பண்றீங்க நீங்க? அதை இப்போ தான் பண்ணீங்களே. சார், நான் யூடியூப் செலிபிரிட்டி சார், அதனால் லைவ் போட்டுட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன சட்டையில் ஃபேஸ்புக் கீழே ஏதோ எழுதியிருக்கு, அதெல்லாம் என்னது? சார், ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு அடி மறந்து போயிடுவேன், அதனால எழுதி வச்சிருக்கேன் சார். சரி, உங்கள் பாஸ்வேர்டு சொல்லுங்க. உன் வேலையை பாரு. என்னது? சார், உன் வேலையை பாருங்கிறது என் பாஸ்வேர்டு சார். ஓஹோ, ஓகே ஓகே. வாட்ஸ் யுவர் நேம்? யூ ஆர் ஹரி. ஐ சே வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் யூ ஆர் ஹரி. ஐ சே வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் யூ ஆர் ஹரி. இந்த பார்ப்பா தம்பி, நான் உனக்கு புரியுற தமிழ் பாஷையிலே கேட்குறேன். உன் பெயர் என்ன? என் பெயர் யூ ஆர் ஹரி. நான் அதே சொல்கிறேன். நான் உனக்கு மறுபடியும் அதே மொழியில் கேட்குறேன். உன் பெயர் என்ன? என் பெயர் யூ ஆர் ஹரி சார். இங்கே பார்ப்பா, என் பேர் ஓசி நாசிர். உன் பெயர் என்ன? சார், என் பேர் ஓசி நாசிர் இல்லை சார், யூ ஆர் ஹரி. மறுபடியும் கேட்குறேன். என் பெயர் VOSKHINE ஓசி நாசிர். உன் பெயர் என்ன? சார், என் பேர் ஓசி இல்லை சார், யூ ஆர் HARI. ஓ, உன்னோட இன்சியல் UR? ஆமாம் சார். வா, முடியல. இவ்வளோ நேரம் எனக்கு புரிய வைக்கிறது ரொம்ப நன்றி. ஓகே, உன் ஃபாதர்ஸ் நேம் என்ன? தனசேகர், குணசேகர், ராஜசேகர். ஐ சே வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? ஃபாதர் ஃபாதர் ஃபாதர், மதர் ஃபாதர் மதர் ஃபாதர் சார். முடியல. ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? சார், எங்கள் அப்பாவோட நிறைய வாட்டி மீன் பிடிக்க போயிருக்கேன். ஐ கேட்ச் பிக் பிக் ஃபிஷ். பெரிய பெரிய மீன் பிடிச்சிருக்கீங்க? ஆமாம் சார். நைஸ் நைஸ். ஓகே, வெளில வெயிட் பண்ணுங்க, அவங்க லேட் ஆக போகிறோம். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா சார்? கேளுங்க. 1 minute சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை கொஸ்டின் கேட்ட நம்மளை ஆஃபீஸரே ஒரு கொஸ்டின் கேட்க போகிறோம் சார். ஓகேவா சார்? கேளுங்க. இடி இடிக்கும், மின்னல் மின்னும், ஆனால் மழை பெய்யாது சார். என்னது சார்?
இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை பெய்யாதா? ஆமாம். என்னவா இருக்கும்? தெரிலப்பா. சாரிக்கே தெரில. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். என்னதான்ப்பா ஆன்சரு? வெடி சார். எப்படி வெடி? சார் பட்டாசு படப்படன்னு சவுண்ட் கேட்கும் சார். இடி சார். Okay. நைட்டில் சங்கு சக்கரம் புஷ்பானம் வெளிச்சமாக இருக்கும் சார். மின்னல். நைஸ். ஓகே, வெளில வெயிட் பண்ணுங்க, லேட் ஆக போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கேண்டிடேட் வர சொல்லுங்க. Yes. May I come, sir? Come in, come in. How are you? I'm fine, sir. Okay, take your seat. Thank you, sir. Give your file. Yeah. Your name is Vishal? Yes. Okay. Interesting. I ask question. Yeah. Okay. Who is your first president of USA? George Washington. Okay. Who is your father of nation of India? Mahatma Gandhi. Mahatma Gandhi. Okay. What is O2? Oxygen. Okay. Which year we got independent? 1947. Okay, done. Which animal related to the human? Donkey. What? Sorry, sir. Monkey. Okay. எல்லாம் வெயிட் பண்ணுங்க, அவன் லேட் ஆக போகிறோம். Okay, sir. யுவர் ஃபைல். Thank you, sir. நைஸ் டைம் மீட்டிங். Thank you, sir. நெக்ஸ்ட் கேண்டிடேட் வர சொல்லுங்க. உங்களை கூப்பிடுறாங்க. Okay. Come in, come in. Take your seat. சார் 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 என்ன பண்றீங்க? ஓ, டேக் யுவர் சீட்டா? சாரி சாரி சாரி. சிட் டவுன், சிட் டவுன். ஓகே, give your file. Yes, yes. I say give your file. Yeah. யாவா? Okay, I ask question. Yeah. Okay, what is your name? George washing machine. ஜார்ஜ் வாஷிங் மிஷினா? அப்பா உங்க அப்பா பேர் ஃப்ரிட்ஜா இருக்குமோ? ஏங்க இரு கேப்போம். ஓகே, வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? மகாத்மா காந்தி. அப்ப ஃப்ரிட்ஜ் இல்லையா? சரி விடுங்க. ஓகே, வாட்ஸ் யுவர் மதர் நேம்? ஆக்சிஜன். ஆக்சிஜனா? ஆக்சிஜன், மகாத்மா காந்தி, வாஷிங் மிஷின். ஃபேமிலி பேரே சரியில்லையே. ஓகே, விச் இயர் யூ born? 1947. அப்பயே பண்ணிட்டீங்களா? ஓகே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? Donkey. வாட்? Sorry, monkey, sir. கெட் அவுட் இடியட். Thank you, sir. நம்மளுக்கு எப்படி வேலை கிடைச்சிடும்? இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? என்ன வாங்க வாங்க. சரி, அவங்கள வர சொல்லுங்க. உங்களை கூப்பிடுறாங்க. Come in, come in. Take your seat. இப்படிதான் உட்காருவீங்களா இன்டர்வியூக்கு வரவங்க? ஓகே, வாட்ஸ் யுவர் நேம்? நகாபூச்சி. நகாபூச்சி. வாட் ஏ டிஃப்ரெண்ட் நேம். ஓகே, இன்டர்வியூ போலாமா? சார் இன்டர்வியூ இங்கே தான் சொன்னாங்க. இன்டர்வியூ இங்கே தான்ப்பா. இன்டர்வியூ போலாமானா இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு அர்த்தம். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? சார். ஓகே, ஜான்சி ராணி எப்போ இறந்தாங்க? சார் ராணி எங்க தெரு பொண்ணு சார். ஏரியா பொண்ணு. ஜான்சினா டடான் டடான். அவங்க என்ன சாவலையே சார்? சாவல. சாவல சார். ஓகே, புலிக்கும் யானைக்கும் சண்டை வச்சா எது ஜெயிக்கும்? புலி விஜய் நடிச்சது சார். யானை அருண் விஜய் நடிச்சது சார். ரெண்டு பேரும் சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லையே சார். பார்த்ததில்ல. ஓகே, 1 minute. Give water.
ட்ரெயின் எந்த ஸ்பீட்ல போவோம்? சர்ருன்னு போயிரும் சார். ஏன் சார் அவ்வளவு ஸ்பீடா போகுது? ஏன் சார் அவ்வளோ ஸ்பீடா போகுது? நீ வேணா இங்க வந்துக்க, நான் வேணா அங்க வந்துக்குவா. ஓகே சார். சிட் டவுன் இடியட். வெளில இருக்கானே உன் ஃப்ரெண்டு, என்ன சொல்லி உள்ள அமிச்சான்? மச்சான் உள்ள போ. குளிர உட்கார்ந்திருக்க மாதிரி ஒருத்த உட்கார்ந்திருப்பான். அவன் கேக்குற கேள்விக்கெல்லாம் டான்னு பதில் சொல்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லு. ஒரு நிமிஷம் சார். என்னைய பார்த்தா குழியில உட்காந்துருக்க மாதிரியா இருக்கு. அழகண்டா. ஓகே, நீ போயிட்டு அவனை உள்ள வர சொல்லு. சார் நீ போயிட்டு அவனை உள்ள வர சொல்லுப்பா. சார் ஃபைல் 12th ஃபெயில். உனக்கு ஒரு ஃபைல் இந்தா. ஹலோ உண்மையா சொன்னா மச்சான் நீங்க வேலையில இருக்கணுமா இல்ல போகணுமா? சரி இந்தா பேக்கை படி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். நான் போய் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன். சார் கமெண்ட் ஓ ரெக்கமெண்டா? என் ரெக்கமெண்டேஷன் தான் சார். ஏரியாவில் நிறைய பசங்க இருக்காங்க, கூட்டறவா சார்? வேணாம்ப்பா வேணவே வேணாம். உட்காருப்பா நீ. சார் உங்க முன்னாடி சும்மா உட்காருப்பா. தேங்க்யூ அடிக்காத. ஓகே, அவன் வெளில போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. உன்னை எப்படி நான் இன்டர்வியூவே எடுக்காம வேலைக்கு சேர்த்தான்னு. சார் பரவாயில்ல, அவனை கேட்ட கொஸ்டின் மாதிரி தான் உனக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். டேக் இட் ஒன் டைம். எவ்வளோ டைம் வேணா எடுத்துக்கோ. சார் ஐ எம் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஹியர் பட் ஒய் இன்டர்வியூ சார்? பரவாயில்ல. உனக்கு அப்போ மிஸ்டேக் பண்ணிட்டேன், இப்போ சேர்த்துக்கிறேன். எடுத்துக்கோ, எவ்வளோ டைம் வேணா எடுத்துக்கோ. ஓகே சார். ஓகே, டிப்பு சுல்தான் எந்த வாரில் இருந்தார்? சார் டிப்பு சுல்தான் இறந்தது எந்த வாரில்? சார் டிப்பு பாடகர், சுல்தான் தெரியலையா? ஐடியா இல்லை சார், பட் முஸ்லீம்னு நினைக்கிறேன் சார். டிப்பு பாடகர், சுல்தான் தெரில, ஆனால் முஸ்லீம் நினைக்கிறேன். ஓகே, சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கு என்ன வித்தியாசம்? சார் சிங்கம் சூர்யா நடிச்சது, சிறுத்தை கார்த்தி நடிச்சது சார். சிங்கம் சூர்யா, சிறுத்தை கார்த்திக் பிரதர்ஸ். எஸ் சார். வாட் அ காம்பினேஷன். ஓகே, ராக்கெட் எந்த ஸ்பீடில் போவோம்? சார் சின்ன வயசுலேருந்தே ராக்கெட் விடல சார். சங்கு சக்கரம், புஸ்வானம், கம்மி மத்தாப்பு இதெல்லாம் தான் சார் வெடிப்பேன். ராக்கெட் சில டைம் டமால்னு வெடிச்சிரு சார். ராக்கெட் மட்டும் சேஃப்டி இல்லை சார். சேஃப்டி இல்லை. எப்படி இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்க? பர்த்ல எப்படி தான் சார். பை பர்த். ஓகே, கெட் அவுட். சார் கெட் அவுட். சார் ஒய் சார்? கெட் லாஸ்ட். என்னைய பார்த்து குழியில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கங்கிற. கெட் லாஸ்ட். சாரி சார். நோ சாரி, கெட் லாஸ்ட். தேங்க்யூ சார். வேலைக்கு கேட்கலாம். அந்த விஷால்னு வந்தவரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மற்றவங்களாம் ரிஜெக்ட் பண்ணிருங்க. நாங்கள் விஷாலை மட்டும் வேலைக்கு எடுத்துக்கிட்டோம், பாக்கியெல்லாம் ரிஜெக்டட். கமெண்ட். எஸ் சார், தேங்க்யூ. யுவர் ஃபைல். நான் இன்னொருத்தனோட ரெக்கமெண்ட்ல இந்த வேலையில் சேர்ந்தேன். இவனை என் ரெக்கமெண்ட்ல இந்த வேலையில் சேர்த்து விடலான்னு பார்த்தேன். நீ படிக்காம அவன் சொல்கிற ஆன்சரை வச்சே ஆன்சர் சொன்னேன். ஆனால் நம்ம 3 பேருக்கு வேலை கிடைக்கல. நல்லா படித்து வேலைக்கு போனோம். நல்லா படித்தவனை தான் சார் இன்டர்வியூக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இன்னமே நம்ம நல்லா படித்து நேர்மை இன்டர்வியூக்கு போவோம். இது சத்தியம். இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். படைச்சான், கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சான், எங்களுக்கு கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா. உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்களும் ஒரே நிலா. இருவர் கண்களும் ஒரே நிலா.
சுத்தும் பூமி சுத்தாதே ஐயா குதிரை கூடாதே ஏழையை தூக்கி எறியாதே சொன்னவழி அடிக்கிற அடியில் தாரை கப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம் கிளப்புங்கள் Don't
choreographer of this mime is